கழுகு வட்டமிட்டு கொண்டிருந்தது. ஒரு பாம்பை தன்னுடைய அழகால் கொத்தி எடுத்துச் செல்கிறது. அந்த பாம்புவின் நாவில் இருந்த விஷம் கக்கப்பட்டு இந்த அன்னப்பாத்திரத்தில் விழுந்து விட்டது. இதை சமையற்கலைஞரும் அறியார், மன்னனும் அறியார், உணவு உண்ணக்கூடிய அந்தணரும் அறியார். யாரும் அதற்கு பொறுப்பல்ல. நண்பகல் நெருங்கிய போது மன்னன் வந்தான். தன் கையாலேயே உணவெடுத்து அந்தணருக்கு கொடுத்தான். அவரும் உண்டு அங்கேயே உறங்கினார். உறங்கியவர் இறைவனடி சேர்ந்து விட்டார், எழவில்லை. இந்த செய்தி காட்டுத்தீயாக பரவியது. எதனால் அவர் இறந்தார் என்று யாருக்கும் தெரியவில்லை என்றாலும் மன்னன் வெதும்பி செத்து போனார். ஐயோ ஐயோ, நான் படைத்த உணவில் இப்படி ஒன்று நடந்துவிட்டதே. அப்போது இதற்கு முழு தண்டனையும் நான் தான், இதனுடைய பாவ மூட்டையை நான் தான் சுமக்க வேண்டும் என்று நினைத்த போது தர்மதேவதை கண்ணீர் விட்டு அழுதாள். நாள்தோறும் இல்லை என்று சொல்லாது பிறருக்கு உணவு வழங்கக்கூடிய உத்தம மன்னன், தன் கையாலேயே பரிமாறக்கூடியவன், இவனுக்கு தலையில் பாவமூட்டையை எப்படி சுமப்பது? கொஞ்சம் பொறுப்போம் என்று பொறுமையோடு காத்திருந்தார்.